நண்பர்கள் ஃபோன் பண்ணுவாங்க, மெயில் பண்ணுவாங்க, நம்ம சொல்லிட்டு ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த அந்த நாள் ஜெபிக்கிற நாள். மோகன் என்ன சொன்னது, இப்படி நிறைய ஜனங்கள் ஜெபத்தை எதிர்பார்க்குறாங்க. நம்ம இயேசுவிக்க ஊழியெல்லாம் கூடி ஒரு நாள் ராத்திரி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ராத்திரி நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ராத்திரி ஒரு 1 மணி இருக்கும். இந்த கூடாரத்தில் மோசஸ் மண்டபத்தில் ஜெபம் நடந்துகிட்டு இருக்குது. ராத்திரி 1 மணினா அது புரியுதில் உங்களுக்கு அந்த நேரம் அந்த ஜெபம் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ அந்த காவலாளி சொல்லுவாங்களே, செக்யூரிட்டி, அவங்க ஒருத்தன் கூப்பிடுறாங்க, கொஞ்சம் ஒருத்தங்க வெளியே வாங்க அப்படின்னு. என்னென்னு கேட்டால், ஒருத்தவங்கள கையை காலை கட்டி பெட்டி ஆட்டோ இருக்குல்ல, குட்டியான சொல்லுவாங்களே, அதில் தூக்கி போட்டு கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு ஜெபம் தேவை, ஆபத்தான நிலைமையில் வந்திருக்காங்க, ஜெபம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டால் நாங்கள் விசாரித்து பார்த்துட்டு கட்டி வச்சுருக்காங்க. கயிறு வச்சு கையை காலை கட்டிட்டாங்க. கயிறுனா அந்த கொத்தனார் வேலைக்கு போகிறவங்க கட்டுவாங்க தெரியுமா, அந்த கம்பை கட்டுவாங்க, அப்படிப்பட்ட கயிறு. கையை காலை கட்டி போட்டாச்சு. கட்டி ஆட்டோவில் இருக்கிறாரு. அப்போ கட்டை அவுத்துருங்க, இறக்குங்க, அந்த கட்டை அவுத்துருக்குங்க, அவங்க இறக்குங்க அப்படின்னு சொன்னால், அவங்க சொன்ன அந்த கட்டப்பட்டிருக்கிற துணைவியார் சொன்ன ஒரு வார்த்தை, ஐயா அவரை கட்டை அவுக்க வேண்டாம், கட்டை அவுத்துட்டா கிட்ட யாரும் நிற்க முடியாது, எல்லாரையும் அடிப்பாரியா, சில வேளையில் அவரை தானே அடிச்சுப்பார், கட்டை அவுக்க வேண்டாம், நீங்கள் ஜெபம் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா அப்படி சொல்கிறீங்க என்னென்னு கேட்டால், அவங்க சொன்ன ஒரு சாட்சி, ஒரு சம்பவம் இன்றைக்கி மறக்க முடியல. 2 பெண் பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஸ்கூல் படித்து முடிச்சுட்டு மேல் படிப்புக்கு போகக்கூடிய நிலைமை. அந்த அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, இரும்பு கடையில் வேலை பார்ப்பாங்கள்ல, கட்டில் பீரோ அதை வெல்டு வைப்பாங்க தெரியுமா, அந்த இடத்துல ஒர்க் பண்ணக்கூடிய அந்த தகப்பன் மனைவியும் கணவனும் பேசும்போது சொல்லியிருக்கிறாங்க, அவர் நமக்கு வருகிற வருமானம் கம்மியாக இருக்குது, நிறைய உழைப்பு, காலையில் போனால் ராத்திரியெல்லாம் நான் தான் செய்கிறேன், ஆனால் சம்பளம் கம்மியாக இருக்குது, ஓனர்கிட்ட பேசினா சம்பளம் தர மாட்டேங்கிறாங்க, இவ்வளோ தான் தர முடியும் சொல்கிறாங்க. நம்ம சொந்தமாக தொழில் ஆரம்பித்தா நம்ம முன்னுக்கு வந்துடலாம், நம்ம பிள்ளைங்களையும் நல்ல நிலைமைக்கு படிக்க வச்சு நம்ம குடும்பம் நல்ல நிலைமைக்கு வந்துடும் அப்படி சொல்கிறப்போ, நம்மளோட இந்த பொருள் இல்லையே, அப்போ நம்ம பிள்ளைங்க காலத்தில் செயின் இருக்குது, அதை அடகு வச்சு நம்ம உங்களுக்கு பணம் ரெடி பண்ணி தரேன், நீங்கள் தொழில் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எங்கன்னா அந்த மதுரை இருக்குல்ல, மதுரை அந்த பக்கம், அதே மாதிரி பண்ணிட்டாங்க. காலப்போக்கில் இவங்க செய்கிற தொழில் பக்கத்தில் இருக்கவங்க பிடிக்கல, பொறாமை எண்ணத்தோட அந்த குடும்பத்துக்கு விதமாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தொழில் பண்ணக்கூடாது, நம்ம தொழில் தான் முன்னேறணும் அப்படி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்க அந்த காலப்போக்கில் இந்த பீரோ கட்டில் செய்கிறப்போ தன்னால் பேசிக்கிட்டே இருப்பார். அந்த ஆவின் போராட்டம், அங்கே இயேசு அறியாத குடும்பம் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டாங்க, வருமானம் இல்லை, லாபம் இல்லை, இப்போ போராட்டத்தில் சிக்கிட்டார். இப்போ என்ன அப்படின்னா, தன்னால் பேசுகிறவர் இப்போ தன்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டார். யார்கிட்ட வந்தாலும் அவங்கள அடிக்க ஆரம்பிச்சிடுவார். அப்படி நடந்துட்டு இருக்குது. என்ன செய்யணும்னு தெரியல. காலப்போக்கில் வீட்டில் கடன் அடையலை, வறுமை பெருக்கிட்டு பிள்ளைங்க படிக்க முடியல. அந்த தாயாருக்கு ஒரு எண்ணம், நம்ம குடும்பம் இன்னும் பிழைக்காது, இந்த மனுஷனும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிட்டாரு, பிள்ளைங்களுக்கும் விஷத்தை வாங்கி கொடுத்துட்டு, இல்லைன்னா சாப்பாட்டுக்குள்ளே தாய் திட்டம் போடுறது, பிள்ளைங்களுக்கு தெரியாமல் கொடுத்து நம்ம சாப்பிட்டு சொத்துடணும், வாழ முடியல அப்படின்னு நினச்சி திட்டம் போட்டுருக்க. அந்த சூழ்நிலையில் ஒருத்தங்க வழி காட்டியிருக்கிறாங்க. இந்த மாதிரி 4 மாவடியில் ஜெபம் பண்ணுறாங்க, எல்லாருக்கும் அற்புதம் நடக்குது, இவங்க குடும்பத்தை கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படின்னு கேட்டுருக்குறாங்க. அவர் சூழ்நிலையை பார்த்தா பஸ்ஸில் கூட்டிகிட்டு போக முடியாது, ட்ரெயினில் கூட்டிகிட்டு போக முடியாது, எனக்கு அந்தளவுக்கு வசதி இல்லை. அப்போ அவர் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு ஆட்டோவுக்கு நான் ஒழுங்கு பண்ணி தரேன், காரில் கூட கொண்டு போகலாம், இல்லை ஆட்டோவிலே கொண்டு போகணும்னு சொல்லி அதான் செலவு கம்மி அப்படின்னு கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ நாங்கள் ஊழியக்காரங்களாம் சேர்ந்து நாங்கள் செவிச்சுட்டு கட்டை அவிழ்த்து விட்டுட்டுக்கப்புறம் அவர் கொஞ்சம் அந்த போராட்டத்தில் அலக்கழிச்சார். ஜெபம் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நம்ம இப்போ எங்கே இருக்கோம், எங்கே வந்திருக்கிறோம், எனக்கு பசிக்குது அப்படின்னு கேட்குறாரு. நடு ராத்திரி என்ன நடந்துச்சுன்னா, கட்டை அவிழ்க்கப்பட்டதுக்கப்புறம் நல்லா ஆகிட்டார். அல்லேலூயா. அன்னைக்கு அந்த குடும்பம் விடுதலையாக்கப்பட்டாங்க ராத்திரி நேரத்தில். அப்போ குடும்பத்தில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இயேசு உங்களுக்கு எந்த நேரம் பார்க்க மாட்டார், அற்புதம் செய்வார். நீங்களும் ஏதோ அற்புதம் நடக்கும் எதிர்பார்த்து வந்திருக்கீங்களே, பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வெயில்னு பார்க்க வந்திருக்கீங்களே, உங்களுக்கு அற்புதம் நடக்கும், ஏசப்பா அற்புதங்களை செய்வார். ஏன்னா அப்படி எதிர்பார்த்து வந்தவங்க அநேகர் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க, சாட்சி சொல்ல வந்திருக்கிறாங்க. சாட்சி சொல்ல வந்திருக்கிறவங்க நாங்கள் மேடைக்கு அழைக்கிறோம். நீங்கள் நல்லா கவனிச்சு